இப்போ நம்ம அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய கவிஞர்களின் புரவலர் சோழன் இருந்தாங்க. யாரு? குலோத்துங்க சோழன் இருந்தான். ஆனால் அவன் கம்பனை வளர்க்கலை, ஒரு சடையப்பொள்ளல் தான் வளர்த்தார் அவர். அதனால தான் இன்னைக்கும் சடையப்பொள்ளல் பேர 1000 பாட்டுக்கு ஒருக்கா சொல்லிட்டு இருக்கோம். கவிஞர்கள் எல்லாம் தங்களுடைய கவிதைகளை துணிஞ்சு வெளியிடலாம், படைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை நாயகன் யாருன்னா அவர் தான். அடுத்து பேச இருக்கின்ற ஐயா சிவகுமார் அவர்கள். எனக்கே கவிதை எழுதலாம் போல தோணுது. ஏன்னா உதவி கிடைக்கிறதுக்காக சொல்லல, இப்படி ஒரு நண்பர் கிடைப்பாரு அப்படிங்கிறதுக்காக. ஐயா வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்றதுக்கு முதல்ல நம்ம ஐயாவை பற்றி சொல்கிறோம். அவர் எல்லாருமே ஒரு நல்ல ஜோக்காக பேசுகிறாங்கிறது தெரியும். அதில் முக்கியமான விஷயம், நிறைய பேர் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒருத்தர் பேசி இன்னொருத்தர் சிரிக்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஒருத்தர் பேசி இன்னொருத்தரை அழ வைக்கிறதும் கஷ்டம். அவர் சிரிக்க வைக்கிறார். அழ வைக்கிறது நிறைய பேரால் முடியும், ஒரு 10 பேர் பேசினா கூட அழுவும். பட் சிரிக்க வைக்கிறது பெரிய கஷ்டம். அண்ட் அவரோட நாலேஜ், நான் பார்த்து வியந்த முதல் மனிதர் சுஜாதா ரைட்டர். அவருக்கு ஈக்குவலாக இவரும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது என்னோட விழா நாயகர் மிஸ்டர் லிங்குசாமி. ஒரு 7 வருஷம் முன்னாடி ஒரு ஃப்ளைட்டில் சென்னை டு மதுரை போகும்போது பார்த்தோம். அவர் பார்க்குறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் புக் ஃபேரில் லிங்கு அப்படின்னு ஒரு புக்கு லிங்குசாமின்னு போட்டுருது. பக்கத்தில் போய் பார்த்தா லிங்குசாமிங்கிற சினிமா டைரக்டர் ஆச்சு. அவருக்கும் கவிதைக்கு என்ன சம்பந்தம்? ஜெனரலாக சினிமாவில் யாரும் கவிதை எழுத மாட்டாங்க. அப்புறம் வாங்கி ஐ திங்க் 50 rupees நினைக்கிறேன். அது இந்த புக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வாங்கி படிக்க அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அந்த வயசில் முதல்ல காதல் வர்ற டைம் அது. அந்த காதல் கவிதை நிறைய இருந்தது. அதில் ரொம்ப எல்லா கவிதையும் நல்லாயிருக்கும். சுஜாதா, மீனா, 4 பேர் போட்டு, இவை பேர் மட்டும் அல்ல, இவ்வளோதான் கவிதை. இது புரிஞ்சவங்களுக்கு புரியும். அதே புக்கில் மயானத்தில் காக்கை கத்திக்கிறது, யார் வரப்போகிறார்கள், இது பெரிய ஒரு சிந்தனை. அது மயானத்தில் காக்கை கத்துறது நம்ம நார்மலாக நடக்கிற விஷயம், நம்ம மைண்டில் இல்லை. அது யோசித்த விஷயம். இஸ்திரி போடும் வண்டி, எனக்கு தெரிஞ்சு இஸ்திரி போடும் ஒரு வயத்தில் அப்படி இது ஒரு 1000 முறை எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி சொல்ல வேண்டாம். இப்போ இந்த புக்கிலையும் நிறைய கவிதைகள் நல்லா இருக்கு. நான் அவரோட பெரிய ரசிகர், அதான் உண்மை. எனக்கு இவரை சந்தித்து நிறைய பேசி பழக ஆரம்பித்தப்புறம் சில நல்ல கவிஞர்கள் கூட பேச பழக வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கும் முதல்ல நன்றி அவருக்கு தான் சொல்லணும். இந்த கவிதைங்கிற ஒரு உலகத்தில் நான் இருந்தேன். அதாவது ஓரமாக உட்காந்துருந்தேன். கொஞ்சம் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து நடுவில் உட்கார வச்சு பாருங்கன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இன்னும் நிறைய கவிதைகளுக்கு வேண்டி பண்ணணுங்கிற ஆசை. அது ஐக்கோவாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும். ரொம்ப நாள் ஆசை. ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஐக்கு IPL மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும். எப்படி ஒவ்வொரு மாநில கோயம்புத்தூர், சேலம், திருச்சி வின்னர்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே போய் நம்ம ப்ரைஸ் கொடுத்து அந்த ஊரை டெவலப் பண்ணணும். இது என்னுடைய ஆசை. ஏன்னா இன்றைக்கி சென்னையில் தான் நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஆனால் எங்களோட ஐக்கு விழாவில் பார்த்தீங்கன்னா 50 பரிசில் 20-30 பரிசு வெளியூர் தான், சென்னையில். இன்னொரு ஆசை எப்பவுமே நான் சொல்வேன், பெண்கள் நிறைய எழுதணும், பெண்கள் நிறைய படிக்கணும். ஏன்னா ஆண்களை விட பெண்களுக்கு ரசனை அதிகம். இன்னும் வெளியே காட்டலாத ஆம்பளைகள் அலோவ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இல்லை, இது ஜோக் இல்லை, உண்மை அது. ஸோ அதனால் என்னுடைய விழாநாயகனுக்கு நிறைய பாராட்டு சொல்கிறதுக்கு, அவரை பாராட்டுற அளவுக்கு நான் இல்லை. பட் என்னோடய சந்தோஷத்தை சொல்லிக்கிறேன். அடுத்து டைரக்டர் ஆக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன். இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்கிறது, அது வேணாம். ஆனால் பெண்கள் கால்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் நான் சொன்ன முதல் மனிதர். இதை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். இது உண்மை. அது எவ்வளோ பேர் புரியும் தெரியல. புரிஞ்சவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்து நடிகை அபிராமி. இவர் சொன்னார், பாரதியார் பாட்டு பாடினாங்க, ரொம்ப பிடிச்சது, கமலுக்கு சொன்னேன் நான். அந்த பாட்டு திருவேண்டரத்தில் கரமடையில்னு ஒரு ஏரியாவில் விநாயகர் நகரில் சாரதா அந்த டீச்சர்கிட்ட படித்தாங்க. கரெக்டாக
அப்போ இது சொல்ற ஒரு 20 வருஷம் இருக்கும். மேலே அது மேலே 25 years. ஸோ அங்கே தான் படித்தாங்க. வயசு தெரிஞ்சிடும், சொல்ல வேண்டாம். இல்லை, அது கூகுளில் போட்டால் வந்துடுது. ஸோ அந்த பாட்டு சின்ன வயசுலேருந்து பாட்டு படித்ததுனால தான் இவங்க நல்ல பாட்டு இன்னும் நிறைய ஜி சேனலில் கொஞ்சம் வராங்க, பாடுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நிறைய பேர் என்கிட்ட அபிராமி பாடுறாங்களாங்க, அபிராமி இன்னும் நிறைய பாடணும், அதுக்கான முயற்சிகள் எடுங்க. ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து இப்போ பாடக்கூடிய திறமை இருக்குது, பண்ணல. எப்படி பெரிய இப்போ கௌதம் வாசுதேவனை பற்றி சொல்லும்போது டைரக்டர் சரண் இருந்தார், ஒரு கொஞ்ச நாளாக இவரோட பழகினார். பார்த்தா இப்போ கவிஞர் சரண் ஆகிட்டார். அவ்வளோ அழகாக எழுதுறாரு ஹைக்கூலாம். அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு கௌதம் சாரும் ஹைக்கூலாம் ஸ்டார்ட் பண்ணாருன்னு எங்கேயோ போகும். இல்லை, உண்மையாக சொல்கிறேன், நான் உங்களை பாராட்டி சொல்லணும்னு இல்லை. கவிதைங்கிறது ஒரு ரசனை, அது உள்ளே இருக்கும். அது யார் கொண்டு வராங்களோ அவங்க பிடிச்சிப்பாங்க. ரசனைங்கிறதான் வாழ்க்கை. ரசனை இல்லாமல் வாழறது வாழ்க்கை இல்லை. எதையாவது வேணால் ரசிக்கலாம், ஆனால் ரசிப்புத்தன்மை இருக்கணுங்கிறது மிக முக்கியம். ஒரு ரசனையோடு நம்ம எதை பண்ணாலுமே நல்லாயிருக்கும், வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். கவிதையை ரசித்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் கவிதையை ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தது வந்து டைரக்டர் மூலம். அதுக்கப்புறம் ரொம்ப படித்து வியந்தவர் மிஸ்டர் ஜெயபாஸ்கர். எவ்வளோ ஒரு விஷயங்கள் எழுதியிருக்காரு தெரியுமா? அதுவும் ஆணும் ஒரு எக்ஸாக்ட் கவிதை சொல்ல, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபோட்டோ கிடைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சேரில் உட்காந்துற, ஒய்ஃப் பின்னாடி நிற்கிறான். அதை சொல்லும்போது, உன்னை கல்யாணம் பண்ணது வந்து உனக்கு தாலி இருக்குது, மெட்டி இருக்குது, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் அடையாளம் கிடையாது. நான் இறந்துட்டா உன்னை அழ வச்சு வீட்டில் உட்காருவாங்க, நீ இறந்துட்டா உன் தங்கையை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு. இது நல்ல ஒரு இது தவிர ஒரு நான் ரொம்ப ஃபீல் பண்ண கவிதை, ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் பஸ் ஏறுறாரு. ஏறும்போது பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் குடிச்சிட்டு கிடக்கிறாரு. அவர் பேக்கெட்டில் மொபைல் அடிக்குது. பஸ் ஏறினவர் யோசிக்கிறது, யாரோட காலாக இருக்கும்? ஒரு ஆஃபீஸில் வரலன்னு சொல்லி கால் பண்ணுறாங்களா, இல்லை இவர் கூட குடிச்சு எங்கேருந்து ஃபோன் பண்ணுறானா? இப்போ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கடைசியாக அது மட்டும் அவரோட மகளாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஹார்ட் டச்சிங். கடைசியாக மகள் இருந்த வீடுன்னு இப்போ ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து இவர் 2 சன் எப்படி இந்த இவ்வளோ அழகாக மகளை பற்றி எதுனா தெரியாது. எனக்கு ஜெனரலாக மகளை பற்றவங்களுக்கு தெரியும். நாமத்துக்குமார் சொன்னது மாதிரி மகள் வாழ்க்கையில் வேறு, அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல். அந்த ஃபீலை கொண்டு வந்து அந்த புக்கில் பலதரப்பட்ட விஷயங்கள் மகளை பற்றி, அதுவும் கல்யாணம் ஆகி போன மகளை பற்றி எழுதுறது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது தெரிஞ்சு யாரும் அதுமாதிரி எழுதிக்க மாட்டாங்க. அண்டு பிரிதா சாரி அவரோட ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்தை பற்றி நான் அவர்கிட்டயே ஒரு 20 வாட்டி பேசியிருக்கேன். ஏன்னா அந்த புக்கை படிச்சுட்டே இருக்கலாம். அது ஐயா தான் வெளியிட்டது இன்னும் சந்தோஷமான விஷயம். அவரும் ரொம்ப நாளாக கவிதை எதுவும் ரிலீஸ் பண்ணல. வி ஆர் வெயிட்டிங் சார், உங்கள் புக்குக்கு சீக்கிரம் வரணும். ஸோ நிறைய புக்கு எழுதுறது, படிக்கிறது, இதெல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகணும். கவிதையாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், எதை வேணாம். படிக்கிற ஹேபிட் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முறை மாறும், உங்கள் பேச்சு மாறும், உங்கள் சிரிப்பு மாறும், சிந்தனை மாறும். எதை வேணால் படிக்கிற ஹேபிட் கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி இது வந்து சென்னையில் மட்டும் இருக்கக்கூடாது, தமிழ்நாடு முழுவதும் சொன்னாங்க, உலகம் முழுவதுமே சொல்லாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நல்ல தமிழர்கள், நல்ல அருமையாக படித்தவர்கள்லாம் எங்கெங்கேயோ உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் மதுரையில் தொடங்குங்க. ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய பேர் கவிதை எழுதி யார்கிட்ட கொடுக்குறது தெரியாமல் புரவலர்களை தேடிட்டு இருக்கோம். அதனால் அது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை தான். சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் சொல்லுவாங்க. அது மாறி போயிடுச்சுன்னு நம்ம சொன்னாலும் கூட இன்றைக்கும் அந்த கவிஞர்களுக்கு யாராவது ஒரு புரவலர் தேவைப்படுறாருங்க. உங்களை போன்றவர்கள் அதுக்கு வேணும். நீங்கள் அவங்களுடைய செல்வம் பொருட்செல்வம் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ரசனையாக சொல்கிறீங்க பாருங்க. ஜெயபாஸ்கருடைய கவிதையை நீங்கள் சொல்லிட்டு வர்றப்ப அந்த கடைசி வார்த்தை சொல்கிற போது அது மகளாக மட்டும் இருந்து விடக்கூடாதுன்னு அவர் எழுதுனதை அதை கடத்தி எங்கிட்ட கொடுத்தீங்க பாருங்க. இது சாதாரணமான வேலையே கிடையாது. ஒரு படைப்பாளினுடைய உள்ளத்தை வாங்கி அதை அடுத்தவங்களுக்கு பரிமாறுற போது அது ரொம்ப பெரிய கலை. அது அழகாக செஞ்சீங்க. ரொம்ப பாராட்டுக்கள், மகிழ்ச்சிங்க.